அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாந்தவர்களே, தராவி தொழுகை. இப்போ ரமலான் வந்தால் ஒரு பிரச்சனை போகும். ஒரு கூட்டம் செல்வாங்க தராவி இல்லைன்னு, தஸ்பீ இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க தராவி 8 ரக்காத். இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க தராவி 20 ரக்காத்துண்டு. இப்போ இது ஒரு பிரச்சனையா? அன்பாந்தவர்களே, தராவி சுன்னத்தான அமல். ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மையை தருகிறார். ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுகளுடைய நன்மைகளை தருகிறார். அதனால் 20 ரக்காத் தொழுந்தா 20 ஃபர்லுகள் தொழுது நன்மை கிடைக்கும். விருப்பமானவாக்கள் 20 தொழலாம், விருப்பமானவர்கள் 10 தொழலாம், விருப்பமானவர்கள் தொழாமல் வீட்டில் இருக்கலாம். யாரும் யாரையும் குழப்பவானாம். ஒரு பழமொழிக்கு எப்படின்னா, பல்ல பிதுரு கண்ணத்தினே கனகொனாட்ட தென்னத்தினே. மாடு, அதாவது நாய் புல் தின்னவுமாது, தின்னக்கூடிய மாட்டுக்கு வழி விடவுமாது. அதனால் அல்லாஹ் ஷைத்தான ரமலான் மாதத்தில் கெட்டி வைக்கிறார். இந்த ஷைத்தாண்ட வேலையை சிலவங்க எடுக்கிறாங்க. எடுத்துக்கொண்டு அது கூடாது, இது கூடாது, தஸ்பீ கூடாது, தராவி கூடாது, கூட்டுதுவா கூடாது, குணுத்து கூடாது, தௌவா கூடாதுன்னு சொல்லி மனுஷனை நாசமாகி கொண்டே இருக்கிறான் ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து நான் சொல்கிறேனியா, அல்லாஹுக்காக வேண்டி ஷைத்தாண்ட வேலையை நீங்கள் கையில் எடுக்க வேணாம். நீங்கள் அமல் செய்யாட்டி, நீங்கள் துவா கேட்காட்டி, நீங்கள் உங்களோட பாட்டில் இருங்க வீட்டில் யாரையும் வழி கெடுக்க வேணாம். அல்லாஹ் தொலைவானாண்டு செல்லவும் இல்லை, அல்லாஹ் ஆதாரம் கேட்க செல்லவும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைவானாண்டு செல்லவும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரம் கேட்க செல்லவும் இல்லை. அதனால் யாரும் யாரையும் குழப்ப வேணாம். விருப்பமாக தொழுங்கோ, விருப்பம் இல்லையா வீட்டில் போய்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கும், பிரச்சனை கிடையாது. இது ஒரு சுன்னத்து அமல் தானே, எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரும் யாரையும் குழப்ப வேணாம். அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான்.